الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج تبصرة وذكرى لكل عبد منيب ونزلنا من السماء ماء مباركا فأنبتنا به جنات وحب الحصيد والنخل باسقات لها طلع نضيد رزقا للعباد وأحيينا به بلدة ميتا كذلك الخروج كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل فحق وعيد أفعينا بالخلق الأول بل هم في لبس من خلق جديد. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. நாம் அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவியும் தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நாம் நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டும் கெட்ட செயல்களை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாரை நேரான வழி காட்டிவிட்டானோ அவர்களை வழிகேடு செய்பவர்கள் யாரும் இல்லை. இன்னும் யாரை அவன் வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவர்களை நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் முஹம்மது அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை மற்றும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆவார் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். ஹம்து ஸலவாத்திற்கு பிறகு வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகளில் சிறந்த வழி, நேரான வழி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியாகும். காரியங்களில் மிக மிக கெட்ட காரியம் இஸ்லாமில் மார்க்கத்தில் புதியதாக உருவாக்கப்பட்ட காரியங்களாகும். மார்க்கத்தில் புதியதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் பித்அத்தாகும். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். கண்ணியமும் ஈமானும் இஸ்லாமும் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
இன்றைய காலத்தில் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்காக, இஸ்லாமுடைய வளர்ச்சிக்காக, முஸ்லிம் சமுதாயத்திற்காக செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் என்ன செய்ய வேண்டும்? எத்தனையோ உரைகளில் பார்க்கிறோம், முஸ்லிம்களே எழுந்து நில்லுங்க, உறங்காதீங்க போன்ற வார்த்தைகளை பார்க்கிறோம். விழிப்புணர்வு தேவை. ஆனால் விழிப்புணர்வு தேவை என்றால் எப்படிப்பட்ட விழிப்புணர்வு? நாம் என்ன காரியங்கள் செய்ய வேண்டும்? இதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே வழியை காட்டுகிறார். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழியை காட்டுகிறார்கள். அதை சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டு பின்பற்றினார்கள். எனவே சஹாபாக்கள் அவர்கள் இஸ்லாமுடைய வளர்ச்சிக்காக, முஸ்லிம்களுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏனென்றால் வெற்றி பெற்ற சமுதாயம் சஹாபாக்களுடைய சமுதாயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அவர்களுடைய ஈமானை பற்றி அல்லாஹ் அறிந்து கொண்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அவர்கள் உண்மையாளர்கள், தங்களுடைய ஈமானில் உண்மையாளர்கள். அவர்கள் தங்களுடைய செயல்களில் இஹ்லாஸ் உள்ளவர்கள், கல்வியில் உயர்ந்தவர்கள், பிற சமுதாயங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் குர்ஆனுடைய வசனங்களாக நாம் பார்க்கிறோம். ஏகப்பட்ட வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே நாம் அவர்களை பின்பற்றியவர்களாக இந்த காலகட்டத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து யோசித்து அவர்களுடைய வழிமுறையை நாம் அறிய வேண்டும். யாருடைய வழிமுறையை? சஹாபாக்களுடைய வழிமுறையை நாம் அறிய வேண்டும். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகிறான், வாக்களிக்கிறான். இப்படிப்பட்ட வாக்குகள் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களை கொடுத்தான். சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எப்படியெல்லாம் அல்லாஹ் வாக்கு கொடுத்தான் பாருங்கள். சூரத்து நூரில் அல்லாஹ் கூறுகிறான், வஅதல்லாஹ், அல்லாஹ் வாக்களிக்கிறான். யாருடைய வாக்கு இது? அல்லாஹ்வுடைய வாக்கு. பிரைம் மினிஸ்டர் வாக்கு கொடுத்தா மீறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சிஎம் வாக்கு கொடுத்தா மீறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏரியாவுடைய எம்எல்ஏ, கவுன்சிலர் வாக்கு கொடுத்தா வாய்ப்பு என்ன? மீறிட்டு தான் இருக்காங்க. கரெக்டா இல்லையா? சரி, அதுல சந்தேகமே கிடையாது. இப்போ இங்க யாருடைய வாக்கு? படைத்த இறைவனுடைய வாக்கு. என்ன கூறுகிறான் அல்லாஹ்? வஅதல்லாஹ், அல்லாஹ் வாக்களிக்கிறான். யாருக்கு? அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத். இந்த வாக்கு யாருக்குன்னு பார்க்கணும். பொதுவா இஸ்லாமிய சமுதாயம்னா அவங்களுக்கு இந்த வாக்குன்னு அர்த்தம் கிடையாது. அந்த இஸ்லாமிய சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்க வேண்டும்? ஆமனு, ஈமான் கொண்ட சமுதாயமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நம்பிய சமுதாயமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறிய விஷயங்கள் மீது முழுக்க நம்பிக்கை கொண்ட சமுதாயமாக இருக்க வேண்டும். மேலும் வஅமிலு ஸாலிஹாத், ஸாலிஹான அழகான அமல்கள், சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய சமுதாயமாக இருக்க வேண்டும். ஈமான், ஒழுக்கம், நற்காரியங்கள், நட்பண்புகள் எல்லாம் நிறைந்த சமுதாயமாக இருந்தால் வஅதல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்கு. என்ன வாக்கு? முதல் வாக்கு பாருங்க, லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், பூமியிலே, தரையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பிரதிநிதிகளாக, எப்படி? ஹலீஃபாக்களாக அல்லாஹ் ஆக்குவான். அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் கூறிய வார்த்தைகள், லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஆக்கினான், உங்களையும் நான் ஆக்குவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். வலயுமக்கினன்ன லஹும் தீனஹுமுல்லதீ இர்ததா லஹும், அல்லாஹ் எந்த மார்க்கத்தை நேசிக்கிறானோ, விரும்பினானோ, ஏற்றுக்கொண்டானோ அந்த மார்க்கத்திலே அவர்களை உறுதிப்படுத்துவான். அல்லாஹ்வே உதவி செய்வான். மார்க்கத்தில், தீனில் உறுதியாக இருப்பதற்காக, தொழுகையை பேணுவதற்காக, நோன்புகளை வைப்பதற்காக, நற்காரியங்கள் செய்வதற்காக,
மார்க்க பணிகள் செய்வதற்காக, சமுதாய பணி செய்வதற்காக, எப்படிப்பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த காலத்திலே உறுதியாக மார்க்கத்தில் இருந்து அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக இருப்பதற்காக அல்லாஹ்வே அவர்களுக்கு உதவி செய்வார். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல், தௌஃபீக் இல்லாமல் யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. அல்லாஹ்வே உதவி செய்வான் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வாக்குகள். அது மட்டுமல்ல, வல யுபத்தில்லன்னஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அன்னா, அவர்கள் பயத்தில், கஷ்டத்தில், பயங்களில் வாரும் பொழுது அல்லாஹ் அவருடைய அந்த நிலையை மாற்றி சுக்கூனான நிலை, நிம்மதியான நிலையை அல்லாஹ் மாற்றுவான். யா புதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஆ, நம்மிடம் இப்போ வாக்கை வாங்குகிறான். இப்போ நாம என்ன வாக்கு அல்லாஹ் கொடுக்கணும்? நாம இதற்காக என்ன செய்ய வேண்டும்? குறிப்பாக மிக முக்கியமாக அந்த ஆமிலு சாலிஹாத் என்ற செயலில், சாலிஹான அமலில் மிக முக்கியமான அமல் அது என்ன? அல்லாஹ் கூறுகிறான், யாபுதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஆ, அவர்கள் என்னையே வணங்கட்டும், எனக்கே சஜ்தா செய்யட்டும், என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும், என்னிடமே உதவி கேட்க வேண்டும், என்னையே வணங்க வேண்டும். லா யுஷ்ரிகூன பி ஷைஆ, இந்த வணக்கங்களில் என்னுடன் யாரையும் அவர்கள் இணை வைக்க கூடாது, ஷிர்க் செய்யக்கூடாது. இது முக்கியமான நாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்கு. சாலிஹான அமல்களில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடன் இணை வைக்கிறான் என்றால் அவனை விட தீய பண்பு உள்ளவன் யாரும் கிடையாது. உலகமே அவனுக்கு நட்பண்பு உள்ளவன், பெரிய தயாளன், வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல், என்ன சொன்னாலும் சரி, எப்படி புகழ்ந்தாலும் சரி, அவன் இணை வைக்கக்கூடியவனாக இருந்தால் மிக மிக கெட்ட பண்பு உள்ளவன் அவன்தான் இந்த தரையில், இந்த பூமியில். அல்லாஹ் கூறுகிறான், யா புதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஆ வமன் கஃபர பஅத ذلك فاولئك هم الفاسقون. இதற்கு பிறகும் எவர்கள் நிராகரிக்கிறார்களோ, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. என்னென்னமோ பிரச்சனை நடக்குது, பிரச்சனை அங்க பலஸ்தீன், அவ்வளவு பிரச்சனை, நாடு என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, இவங்க என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஷிர்கு பேசுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த கடைசி வார்த்தைகள். என்ன? வமன் கஃபர பஅத ذلك, இதற்கு பிறகும் நீங்கள் நிராகரித்தால் ஃபஉலைக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள்தான் பாவிகள். இந்த ஷிர்கை உணராத சமுதாயம் பாவிகள் என்று அல்லாஹ் கூறுகிறார். சமுதாயம் இது ஷிர்க்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க, இந்த தௌஹீத்லாம் பெரிய விஷயம் கிடையாதுன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? நீங்க எனக்கு பெரிய விஷயமே கிடையாதுன்னு அல்லாஹ் விட்டுடும், அவ்வளவுதான். நீங்க உங்களுடைய லீடர்கள், உங்களுடைய தலைவர்கள் அனைவரையும் இணைந்து செய்யறதெல்லாம் செய்யுங்க, பார்லிமெண்ட்ல போய் சீட்டெல்லாம் கிளிங்க, பெரிய பெரிய வாயை துறங்க, எந்த ஒரு வெற்றி வராது. எப்படி? எதுவுமே வராது. எந்த ஒரு வெற்றி அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய வாக்கு இருக்கா? நீங்க எப்படியாவது போங்க, ஷிர்க் செய்றீங்களோ இல்லையோ, நீங்க தௌஹீத்ல இருக்கிறீங்களோ இல்லையோ, ஒன்னா சேர்ந்துக்கோங்க, பெரிய பெரிய போஸ்டிங், பிரைம் மினிஸ்டர் ஆவதற்கு முயற்சி செய்யுங்க, சீஃப் மினிஸ்டர் ஆவதற்கு முயற்சி செய்யுங்க, பெரிய பெரிய பதவியில இருங்க, முஸ்லிம் சமுதாயத்துக்கு உதவி செய்யுங்க, உங்களுக்கு வெற்றின்னு அல்லாஹ்வுடைய வாக்கா? இல்ல அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றினால் அல்லாஹ் நமக்கு வெற்றி கொடுப்பான் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். சிந்திச்சு பார்க்க வேண்டுமா இல்லையா? சிந்திக்கக்கூடிய விஷயமா இல்லையா? ஈமான் உள்ள சமுதாயம், அல்லாஹ்வை நம்பியவர்கள், வானவர்களை நம்பியவர்கள், மறுமை நாளை நம்பியவர்கள், மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை நம்பியவர்கள், அவர்கள் தான் இதை பற்றி சிந்திப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு முன்னால் இருந்த சமுதாயங்களுடைய வெற்றியை பற்றியும் அல்லாஹ், சஹாபாக்களை அல்லாஹ் கூறுகிறான், உங்களுக்கு முன்னும் இருந்த சமுதாயங்கள் இப்படி செயல்பட்ட காரணத்தினால் நான் வெற்றியை கொடுத்தேன், உயர்ந்த அந்தஸ்தை உலகத்திலே கொடுத்தேன், அவர்களை பார்த்து மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய நிலையாக அவர்களுடைய நிலையை நான் மாற்றினேன், உங்களுடைய நிலையும் நான் மாற்றுவேன் என்ற வாக்கு கொடுத்தான். சஹாபாக்கள் செயல்பட்டார்கள், உலகத்திலே சிறந்த சமுதாயமாக தென்பட்டார்கள். குர்ஆன் வருவதற்கு முன்னதாக, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னதாக அரபு நாட்டு மக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? உலகத்திலேயே தாழ்ந்த சமுதாயம், அறிவில்லாத சமுதாயம், ஜாஹில்கள் நிறைந்த சமுதாயம், கல்வி இல்லாத சமுதாயம், படிப்பறிவு இல்லாத சமுதாயம், காசு பணம் இதெல்லாம் இல்லாத சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு, அதாவது மிக
கேவலமான சமுதாயமாக உலக மக்கள் கருதினார்கள் அரபு நாட்டு மக்களை. சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டால் அதனுடைய விளைவு பல வருடங்களாக உள்ளத்திலே குரோதங்கள், பகைகள் உண்டாக்கி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஜாஹில் சமுதாயமாக இருந்தவர்கள் தான் அரபு நாட்டு மக்கள். என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூய்மைப்படுத்தினார்கள், சுத்தப்படுத்தினார்கள். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, எந்த குர்ஆனை ஹதீஸை இந்த காலத்திலே அதிகபட்சமான மக்கள் இஸ்லாமியர் என்று கூறிக்கொண்டு அந்த ஆதாரங்களை நிராகரிக்கிறார்களோ அந்த ஆதாரத்தை தான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கற்றுக் கொடுத்தார்கள். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும், ஹதீஸ் ஹிக்மத் ஞானம், ஹதீஸுக்கு இங்கே ஞானம் என்று கூறப்படுகிறது, கல்வி, அறிவு. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை வெற்றி கொடுத்தான். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தப்படுத்தினார்கள் குர்ஆனை கொண்டு. பிறகு பார்க்கிறோம், அல்லாஹு அக்பர், அரபு நாட்டு மக்கள் உலகத்திலேயே சிறந்த மக்களாக, உலகத்தில் உள்ள வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கு அவர்களுக்கு தர்மம் கொடுக்கக்கூடிய மக்களாக, உயர்ந்த மக்களாக தென்பட்டார்கள் அல்லாஹ்வின் தூதர் அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவரை விட ஒரு பெரிய ஆட்சியாளரை பார்க்க முடியுமா? ஆனால் அவருடைய நிலைமை என்ன? இஸ்லாமுக்கு வருவதற்கு முன்னதாக தன்னுடைய தந்தையுடன் இருக்கும் பொழுது சில ஒட்டகங்களை அவருடைய தந்தை கொடுத்து அனுப்புவார்கள். அதை மேய்க்க வேண்டும், ஒழுங்கான முறையில் எங்கே கொண்டு செல்ல வேண்டும் அங்கே கொண்டு சென்று திருப்பி கொண்டு வர வேண்டும் என்ற விஷயங்களுக்காக அனுப்புவார்கள், ஏதோ காரியங்களை கொண்டு. அதை சரியான முறையில் அந்த ஒட்டகங்களை கண்ட்ரோல் செய்ய தெரியாது உமர் பின் கத்தாப். திட்டு வாங்குவார்கள் தன்னுடைய தந்தையிடம். இந்த நிலைதான் உமர் பின் கத்தாபுடைய நிலை இருந்தது. இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ் அவரை எந்த அளவுக்கு உயர்த்தி விட்டது என்றால் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நபராக தென்பட்டவர் தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ் நம்மை என்ன செய்யும்? கல்வியை கொடுக்கும், அறிவு கொடுக்கும், ஹிக்மத்தை கற்றுத்தரும். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடன் இணை வைப்பதை பற்றி கவலைப்படவில்லை என்றால் அல்லாஹ் அவர்களை பற்றி கவலைப்பட மாட்டான். இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், நிச்சயமாக அல்லாஹ் எந்த ஒரு சமுதாயம் தங்களுடைய நிலையை மாற்றிக் கொள்ளாதவரை தங்களுடைய நிலையை மாற்றிக் கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களுடைய நிலையை மாற்ற மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே நம்முடைய நிலை என்ன? இந்த காலகட்டத்திலே பார்க்கிறோம், இளைஞர்கள், அல்லாஹு அக்பர், ஒரு லீடருடைய இஸ்ஸத், அவர்களுடைய அந்த மரியாதை, லீடராக இருக்கட்டும், பிலிமுடைய ஆக்டராக இருக்கட்டும், அவருடைய மரியாதை எந்த அளவுக்கு இருக்கிறதோ தந்தையுடைய, தாய் தந்தையுடைய மரியாதையும் அந்த அளவுக்கு கிடையாது. உலமாக்களுடைய மரியாதையும் கிடையாது. பள்ளிவாசல், கல்வி, இஸ்லாம், இந்த மரியாதை இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் சாதாரண விஷயம், இவங்கெல்லாம் இதெல்லாம் பெருசா அப்படின்னு பாக்குறாங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? நீங்களா எனக்கு பெருசா, போங்கப்பான்னு அல்லாஹ் விட்டுருவான். நம்ம நிலைமை என்ன? இதே நிலை தான், போயிட்டே இருக்கும் இதே நிலை தான். இன்னும் 10 வாட்டி பார்லிமெண்ட்ல பேப்பரை கிழிச்சு காட்டினாலும், வாயை கிழிச்சு பேசினாலும், இவர்கள் எல்லாம் உண்மையாகவே நமக்காக, இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வாழக்கூடியவர்கள் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், எடுத்து படித்து பாருங்கள் வரலாற்றை. அல்லாஹ் எப்படி வெற்றியை கொடுத்தான். இந்தியாவிலே 800 வருடங்களுக்கு மேற்பட்ட காலங்களாக இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தார்கள். பறிக்கப்பட்டது. எப்படி பறிக்கப்பட்டது? கல்வியை நம்மிடம் இருந்து பறிக்கப்பட்டது. வீழ்ச்சி. ஸ்பெயின் நாட்டிலே அங்கேயும் பல 100 வருடங்களாக இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தார்கள். எப்படி பறிக்கப்பட்டது? எப்படி வீழ்ச்சி வந்தது? கல்வி, இந்த இல்ம் இல்லை. இந்தியாவிலே வக்ஃப் போர்டுடைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இது அல்லாஹ்வுடைய ஒரு நல்லதுதான். ஏன் தெரியுமா? இப்போ மறுபடியும் நம்முடைய கையில வந்துருச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு, வக்ஃப் போர்டுனா என்ன ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க, வந்து விட வேண்டும். நம்முடைய கையில மறுபடியும் வந்துடணும். அதற்கு பிறகு அறிவுள்ள சமுதாயமா வாழணும். என்ன அறிவுள்ள சமுதாயம்? எங்களுக்கு 10% கொடுங்க. தேவையில்லைங்க, 1000 ஏக்கர்லாம் இருக்கு, நம்மகிட்டே இருக்கு. காலேஜ் கட்டலாம், ஸ்கூல் கட்டலாம், யூனிவர்சிட்டி கட்டலாம், ஏகப்பட்ட பல கோடி வாடகை வருது. அதை வச்சு எல்லாம் செய்யலாம். அதை வச்சு அல்லாஹ் பர்க்கத் கொடுப்பான்.
நல்ல எண்ணத்தோட செஞ்சா உலகத்துக்கே சிறந்த மக்களாக வாழலாம். எதுக்கு நமக்கு 10%? எல்லாரையும் கோடியை பிடிச்சி ஓடுறது, 10% கொடுங்க 10% கொடுங்க. ஆனா கல்வியாளர்களே இல்லை. ஜெயின் மத் இந்தியாவில் 0.37%, 4.5 கோடி, அவ்வளவுதான் முழு இந்தியாவில். அவங்களுடைய யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் இந்தியா மட்டும் கிடையாது, ஏசியாவில் நம்பர் 1 ரேங்க் அவங்களுடைய யூனிவர்சிட்டி தான் முழு ஏசியாவில். நாம இஸ்லாமிய சமுதாயம் 25 கோடிக்கு மேல மக்கள், 20 கோடி 25 கோடி மேல கூட இருக்கலாம், அத்தனை மக்கள் இருக்கிறோம். எத்தனை யூனிவர்சிட்டி இருக்கு, எத்தனை காலேஜஸ் இருக்கு, சிந்திச்சு பாருங்க. கிறிஸ்டியானிட்டி ஏகப்பட்ட யூனிவர்சிட்டி, நூற்றுக்கணக்கான காலேஜஸ் எல்லாம் இருக்கு. எத்தனையோ ஸ்கூல்ஸ், கேம்பஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டி எல்லாமே இருக்கு. நம்முடைய சமுதாய தொலைவர்கள், சரி வேண்டாம், தலைவர்கள் என்ன செஞ்சாங்க, என்ன வழி காட்டினாங்க? ஏன் தெரியுமா இப்படி கூறுகிறேன்? இவர்கள் தான் எல்லாம் வழிகாட்டி அறிந்து கொண்டிருக்கிறார்களே. இதை முதலில் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுங்கள், வெற்றி வரும் கண்டிப்பாக. இவர்கள் வழிகாட்டி அல்ல, நமக்கு வழிகாட்டி யார்? அல்லாஹ்வுடைய வேதத்தை அறியக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியை அறியக்கூடியவர்கள் தான் நமக்கு வழிகாட்டுவார்கள். எல்லா வகையில், எல்லா துறையில், எல்லா விஷயங்களில் அவர்களை வழிகாட்டக்கூடியவர்கள் என்று முடிவெடுங்கள். இதுதான் நமக்கு நல்லது, நமக்கு நல்லது இதுதான். எத்தனை காலேஜஸ் இருக்கு பாருங்க. யூனிவர்சிட்டி பார்த்தோம்னா முழு இந்தியாவில் 2-3-4 யூனிவர்சிட்டி ரொம்ப கஷ்டமா இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கும். 2-3-4 யூனிவர்சிட்டி தான் கிடைக்கும். அதுல ஒழுங்கா நடக்கக்கூடியது 1-2 அவ்வளவுதான். ஆனா 25 கோடிக்கு மக்கள் கிட்ட மேல கிட்ட இருக்கும். நாம கரெக்டா இல்லையா பாருங்க, ரிசர்ச் பண்ணி பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அப்போ என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? வக்ஃப் போர்டுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றன, எதற்காக விட்டு போனாங்க? அதுல வேலை செய்யக்கூடியவங்க சாப்பிட்டு இருப்பதற்காகவா? அவர்கள் விட்டு போனாங்க. எதற்காக விட்டு போனாங்க? நாம எதுக்குங்க அவங்கள திட்டணும்? நம்முடைய மக்களை தான் நாம திட்டணும். நம்மளை முட்டாளாக, பைத்தியக்காரர்களாக, அவங்களுடைய அப்பன் சொத்தாது இஷ்டத்துக்கு அதுல வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, எதற்காக விட்டு போனாங்க? குறைந்தபட்சம் இஸ்லாமிய மக்களுடைய கல்விக்காக அவர்கள் ஏதாவது முயற்சி பண்ணாங்களா? ஏதாவது முயற்சி பண்ணாங்களா? இப்ப என்ன ஒரு பிசினஸா மாறிச்சு. இஸ்லாமிக் ஸ்கூல் ஒரு பிசினஸ். உலகத்திலேயே ஒரு காலத்திலே உலகத்திலேயே ரொம்ப ஏழையான ஒரு நாடுகள் எது? சிங்கப்பூர், மலேசியா. இன்னைக்கு உலகத்திலேயே மிக பணமுள்ள நாடுகளில் அதுவும் சிங்கப்பூர், மலேசியா. எப்படி இவர்களுடைய வெற்றி கிடைச்சது? இந்த விஷயத்தை தெரியுமா? அவர்கள் நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டி இலவசமாக தரமான கல்வி கொடுத்தார்கள். சிந்திச்சு பார்த்தார்கள், ஓ இதுதானா, இதுதான் முக்கியம், இதுதான் வேர், ஆணி வேர் இந்த கல்விதான். மக்களுக்கு வரக்கூடிய, சமுதாயத்துக்கு வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நாம கல்வி கொடுத்தால்தான், அறிவு கொடுத்தால்தான் வளர்ச்சி நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு உணர்ச்சி இருந்தது. அதை உணர்ந்தார்கள். ஏகப்பட்ட காலேஜ், ஸ்கூல்ஸ் எல்லாம் கட்டி, கவர்மெண்ட் அவர்கள் கட்டி இலவசமான கல்வி, எல்லாருக்கும் இலவசமான சமமான கல்வி, மேலே கீழ் எல்லாம் கிடையாது, இலவசமான சமமான கல்வியை கொடுத்து அதற்கு பிறகு உலகத்திலேயே பெரிய பெரிய பணக்கார நாடுகளில் இந்த சிங்கப்பூரும் மலேசியாவும் மாறி இருக்கிறது. அப்போ நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் மார்க்க ரீதியாக பார்த்தால் ஷிர்கை பத்தி பேசினாலே தலையை என்ன செய்கிறார்கள்? முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். தௌஹீதை பற்றி பேசினாலே முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். அதே போன்று உலக விஷயங்களை பற்றி பேசினால், அதே போன்று ஒரு அட்வொகேட்னா அவனுடைய மரியாதை நாம பார்க்கிறோம் சமுதாயத்திலே. அவர் அட்வொகேட்டா அப்படின்னு பார்ப்பாங்க. அவர் யாருங்க? அவர் ஆலிமா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த நிலைமை போயிட்டு இருக்கு. இவர் அட்வொகேட் படிச்சுட்டு வருவார். யாரு? லாயர். இப்போதான் நேத்து தான் படிச்சுட்டு வந்திருப்பார். வந்தவுடனே ஃபர்ஸ்ட் வார்த்தைகள் சில அட்வொகேட், உலமாக்கள்லாம் என்ன செய்யறாங்க, ஆலிம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சமுதாயம், நேத்து தான் படிச்சுட்டு வந்திருக்காரு. இன்டர்நேஷனல் கோர்ட்டுடைய ஜட்ஜு கூட அப்படி பெருமையா பேச மாட்டான், நேத்து படிச்சுட்டு வந்து பெருமையா பேசிட்டு இருப்பான். ஏதாவது செஞ்சு காட்டினா தானே, ஏதாவது செஞ்சு காட்டுங்க சமுதாயத்திற்காக. இப்போ இதுதான் உலக கல்வியில இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங், இதெல்லாம் மரியாதை, காசு, பணம், இப்படியே போயிட்டு இருந்தோம்னா எப்படி அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை கொடுப்பான்? நேரான எப்படி காட்டுவான்? சமுதாயத்திற்கு வாழக்கூடியவர்கள், இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வாழக்கூடியவர்கள் தியாகங்கள் செய்வார்கள். அர்ப்பணிப்பு, தியாகங்கள் இருக்கும். அது இல்லவே இல்லை, அது கிடையவே கிடையாது. செய்யக்கூடியவர்களுக்கு மரியாதையே கிடையாது. அந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. அப்ப இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன?
இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். அல்லாஹ்வுடைய உதவி வேண்டுமா வேண்டாமா? வேணும். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ்வுக்கு நாம் உதவி செய்வது என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரவ செய்ய வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பரவும். இஸ்லாம் என்றால் என்ன? தௌஹீத் என்றால் என்ன? இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியில் இஸ்லாஹ் செய்ய வேண்டும். இஸ்லாம் அறியாத மக்களுக்கு மத்தியில் தாவா செய்ய வேண்டும். மார்க்க பிரச்சாரம் செய்ய வேண்டும். கல்வி ரீதியாக நாம் வளர வேண்டும். கல்விக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வக்ஃப் போர்டு வந்துடும். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நாம எத்தனை யூனிவர்சிட்டி கட்ட போறோம், எத்தனை ஸ்கூல் கட்ட போறோம், கல்வியில நாம் என்ன செய்ய போறோம். குறைந்தபட்சம் இதுல அவங்க செயல்பட்டா போதும். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே அல்லாஹ் கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியுடைய சிறப்பை கற்றுக் கொடுத்தார்கள். போர் நடந்த பிறகு கைதிகள் வந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? கல்வி உள்ள மக்களாக இருந்தால் அந்த மொழியை, அந்த கல்வியை தங்களுடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுத்து, நீங்கள் என்ன ஆகலாம், ஆசாதி உங்களுக்கு, நீங்க போகலாம். அப்ப எந்த அளவுக்கு கல்வியுடைய சிறப்பு பாருங்க. குர்ஆனுடைய முதல் வசனம் இக்ரா. இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இறங்கப்பட்ட முதல் வசனமே படியுங்கள். அதுதான் நம்ம கிட்ட கிடையாது. அதெல்லாம் நம்மளுடைய வீழ்ச்சி. புரிஞ்சு கொள்ளுங்க. கல்வி தான் நம்மிடம் இல்லை. எல்லா வகையான கல்விங்க. கல்வினா அதுல எல்லாமே வந்துருது. கல்வியில இது பிரிக்க தேவையில்லை. இல்மன் நாஃபிஆ. இல்மன் நாஃபிஆ என்றால் பலன் தரக்கூடிய கல்வி. அந்த கல்வி வருகின்ற ஜெனரேஷனுக்காக நாம் கொடுப்பதற்காக சிந்திக்கணும். இதுதான் நம்முடைய வேலை. முதல் வேலை இப்பொழுதுக்கு இதுதான். இந்த கல்வி நாம் கற்றுக் கொடுக்கணும். அந்த கல்வி, சிறந்த கல்வி குர்ஆன் சுன்னாவில் நமக்கு கிடைக்கும். எல்லா கல்வி, மருத்துவ கல்வி, அதே போன்று அக்ரிகல்ச்சர் கல்வி, எத்தனையோ கல்வி, இதை ஒரு பேசிக்காக ஆக்கி பல வகையான விஷயங்கள் நாம செய்யலாம். இதை நாம் செய்தால் இன்ஷா அல்லாஹ் வளர்ச்சி நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக கொடுப்பான். அல்லாஹ் படைத்த படைப்புகளில் முதல் படைப்பு என்ன? புகாரியுடைய ஹதீஸ். என்ன அல்லாஹ் முதல் படைத்தான்? கலம், பேனாவை. அல் கலம். எவ்வளவு பெரிய பாயிண்ட் தெரியுமா இதுல? அல்லாஹ் முதல்ல சூரியனை படைச்சிருக்கலாம், சந்திரனை படைச்சிருக்கலாம், அவனுடைய நாட்டம் தானே. வானத்தையும் படைச்சிருக்கலாம், அவனுடைய இஷ்டம், எப்படி வேணும் செய்வான். ஃபஆலு லிமா யுரீத். ஆனால் பேனாவை அவன் நாடினான், முதலில் படைத்தான். இதற்கு பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அதில் ஒன்று என்ன? கல்வியின் சிறப்பு தெரிய வருது நமக்கு. அல்லாஹ் படைத்த படைப்புகளிலே மிக முதலில் படைத்த படைப்பே என்ன? கலம். அல் கலம், எழுதுகோல். எழுதுகோல். ஸ்பெயின் நாட்டிலே இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி நேரத்திலே ஒவ்வொரு வீட்டிலும் பல்லாயிரம், பல லட்சம் புத்தகங்கள் இருக்குங்க. வீட்டுல நுழைஞ்சா போதும் புத்தகங்களா இருக்கும். நோட்ஸ், புக்ஸ் அப்படியே இருக்கும். ஸ்பெயின் நாட்டில் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்யும் போது சில வீட்டுல 50,000 புத்தகங்கள், சில வீட்டுல 10,000 புத்தகங்கள், சில வீட்டுல 1,00,000 புத்தகங்கள். அங்க இருக்கக்கூடிய பெரிய ஒரு லைப்ரரி, பல லட்சம் புத்தகங்கள் இருந்த ஒரு லைப்ரரி, அதை எரிக்கப்பட்டது. அதை எரித்தார்கள். எத்தனையோ காரியங்கள் செய்தார்கள். அதில் அவர்கள் மிக முக்கியமான காரியமாக பார்த்தது என்ன? கல்வி இருக்கக்கூடாது இந்த மக்கள் இருந்து. அப்போ புத்தகங்கள் தான் கல்வி. வரக்கூடிய ஜெனரேஷன் கல்வி ரீதியாக இவர்கள் வளர்ச்சி பெறுகிறார்கள் என்பதற்காக அவர்கள் அறிந்தவர்களாக லைப்ரரியெல்லாம் எரித்தார்கள் ஸ்பெயின் நாட்டிலே. ஏன்? அவர்களுடைய வீழ்ச்சி, அவர்கள் அதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இப்படிதான் செய்து கொண்டு இருந்தார்கள். அதற்கு பிறகு பார்க்கிறோம் வீழ்ச்சி. கல்வி இல்லைன்னா வீழ்ச்சி தான். இப்போ நம்முடைய நிலைமை என்ன? நம்மிடம் எப்போயோ பட்டாங்க, கல்வி கிடையாது. அதாவது ஆங்கிலேயர்கள் நுழைந்தார்கள் அல்லவா, அந்நேரத்திலிருந்தே கல்வி பறிக்கப்பட்டது. அப்பவே கல்வி பறிக்கப்பட்டது. எத்தனையோ விஷயங்கள் பறிக்கப்பட்டது. அப்போ கல்வியில் வீழ்ச்சி நாம் அடைந்து இருக்கிறோம். பிறகு நம்முடைய வீழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ வெற்றியை பார்க்க வேண்டும் என்றால் இப்போ நமக்கு என்ன தேவை என்றால் கல்வி தான் தேவை. நம்முடைய வீட்டில் நுழைஞ்ச உடனே பெரிய பெரிய மீன் தொட்டி, பெரிய பெரிய அப்படியே அலங்கரப்பட்ட கிளாஸ், அப்படியே பெரிய பீரோ, இதெல்லாம் தெரிவதற்கு முன்னதாக இனிமேல் நம்மளுடைய வீட்டில் நுழைஞ்ச உடனே லைப்ரரி தெரியணும். அந்த அளவுக்கு கல்வி நம்ம கிட்ட இருக்கணும். புரியுதா இல்லையா? வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டாண்டு, என்ன ஸ்டாண்டு? செருப்பு அடுக்கக்கூடிய ஸ்டாண்டு. அந்த அளவுக்கு பெருசா ஒரு லைப்ரரி கூட இருக்காது நம்முடைய வீட்டில். கரெக்டா இல்லையா? தப்பா சொல்றேன்? தப்பா நான் சொல்லல. எதற்காக சொல்றேன்? சொன்னால் எனக்கு ரொம்ப டேஸ்ட் கிடைக்குமா, ரொம்ப நல்ல ஜாலியா இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. இதுதான் உண்மை, இதுதான் ஹக்கு. நம்முடைய வீட்டில் லைப்ரரியில ஒவ்வொரு வீட்லயும் எத்தனை புத்தகங்கள் இருக்கு பார்த்தா ரொம்ப 1, 2 இருக்கும். சில பேர் வச்சிருப்பாங்க 4, 5, 10, 15. கரெக்டா இல்லையா? அவ்வளவுதான் வச்சிருப்பாங்க. ஆனா
நல்ல நல்ல கிளாஸ் அடுக்கக்கூடிய பீரோஸு, மீன் தொட்டிகள், சில வீட்டில் செருப்பு அடுக்கக்கூடிய அந்த இது பார்க்கணும், அப்படியே அழகா இருக்கும். அது பல்லாயிரம் ரூபாய் இருக்கும், அப்படியே அடுக்கியிருப்பாங்க, அப்படியே அழகா அடுக்கியிருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு லைப்ரரி கூட இல்லை. அப்போ இந்த மாதிரி நிலைமை தான் நம்முடைய கல்வி நிலைமை. அப்போ இதில் தான் நமக்கு மாற்றங்கள் இந்த காலத்தில் தேவை. இதற்காக தான் நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். வருகின்ற அதாவது ஜெனரேஷனுக்காக, வரக்கூடிய நஸ்லுக்காக, பிள்ளைகளுக்காக கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். கல்வி ரீதியாக கல்விக்காக என்னவெல்லாம் வழிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அதற்கெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய முதல் வசனமே கல்விக்கு சம்பந்தப்பட்ட வசனம்தான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். குர்ஆனுடைய முதல் வசனமே கல்விக்கு சம்பந்தப்பட்ட வசனம்தான். எனவே அந்த கல்விக்காக முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், கல்வி கொடுக்கப்பட்ட மக்கள் முதலில் அவர்கள் தௌஹீதுள்ள மக்களாக இருப்பார்கள், நுண்ணறிவு கொண்ட மக்களாக இருப்பார்கள், ஷிர்கை வெறுக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள், ஆழ்ந்த சிந்தனை உள்ள மக்களாக இருப்பார்கள், கல்விக்காக அவர்கள் முயற்சி செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள், பலன் தரக்கூடிய கல்விக்காக அவர்கள் அதை அடைவதற்காக எல்லா வகையான முயற்சிகள் அவர்கள் செய்வார்கள். இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிகாட்டி இருக்கிறான். சஹாபாக்கள் செயல்பட்டார்கள். சஹாபாக்கள் கல்வியில் உயர்ந்தவர்கள். இதை அறிந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? கல்வியில் உயர்ந்தவர்கள். இவர்களை பின்பற்றினால் குர்ஆன் சொன்னா அவை நாம் தெளிவான முறையில் பின்பற்ற முடியும். அப்படிலாம் கிடையாதுங்க. அவர்கள் சிறந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அவர்கள் எல்லாத்திலும் சிறந்தவர்கள் தான். ஆனா குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கெல்லாம் அங்க அவங்ககிட்ட பார்த்தா தப்பா விளங்கும். அது எப்படி கணக்குனா, சிறந்த டாக்டர் உலகத்துல இவர் தாங்க. ஆமாங்க, பெஸ்ட் டாக்டர். மருத்துவத்துல சிறந்த கல்வி எல்லாமே அனுபவம் இவர் தான் இருக்குங்க. ஆனா சிகிச்சை பண்ண போகாதுங்க, நீங்க கெட்டு போயிடுவீங்க. சொன்னா சிரிப்பு தானே வரும், சிரிப்பு தானே வரும். கரெக்டா இல்லையா? இவர் தான் சிறந்த டாக்டர், மருத்துவத்துல சிறந்த எல்லா விஷயங்கள் இவர்கிட்ட தான் இருக்கு, நல்ல அறிவு இருக்கு, உயர்ந்தவர் இவர் தான். போய் ஊசி போட்டுக்காதீங்க, மருந்து போய் சாப்பிடாதீங்க, உங்க உடம்பு கெட்டு போயிடும். எதுதான் நம்ம அது நம்பணுமா இது நம்பணுமா? கரெக்டா இல்லையா? அதே மாதிரி சஹாபாக்களை பற்றி இவர் பேசுவார்களா? சிறந்த சமுதாயம் தான், உயர்ந்தவர்கள் தான். ஆனா குர்ஆன் சுன்னா கட்டுக்கு அவசியம் இல்லையா? குர்ஆன் சுன்னாவை ஆதாரங்களாக எடுத்துக்கொள்வதற்காக இவர்களை பின்பற்ற அவசியம் கிடையாது. அது எங்களுடைய அறிவு தான், எங்களுடைய சிறந்த அவர் தான், ஆனா எங்களை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கு. எனவே இதெல்லாம் நாம் பார்த்து நாம் சீரான வழியில் நாம் நடந்தால், நேரிய வழியில் நடந்தால், கல்வியை கற்றுக்கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழி வகுத்து தருவான், நேரான வழியை காட்டுவான். அல்லாஹ்வுடைய உதவிகள் வரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் மார்க்கத்தை இஸ்லாமை புரிந்து கொள்ளக்கூடிய சமுதாயமாக ஆக்கி அருள் செய்வானாக. அதன்படி செயல்படக்கூடிய சமுதாயமாக ஆக்கி அருள் செய்வானாக. கல்வியில் உயர்ந்த மக்களாக ஆக்கி அருள் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.